கோவை அன்னூரில் சாக்கு மூட்டையில் கை கால்கள் கட்டப்பட்ட நிலையில் பெண் சடலம் தற்போது மீட்கப்பட்டிருக்கிறது. என்னம்மா தேவி சக்கம்மா, நாடு நாசமா போகுது நியாயமா, பாதுகாப்புன்னு எதுவுமே இல்ல, பச்சை புள்ளைக்கு பாலியல் தொல்ல, நாட்டுல நடக்குது கொலை கொல்ல, இந்த கொடுமையை எங்கேதான் போய் சொல்ல. நான் பொறுமையா இருக்க வரைக்கும் தான் வாய் பேசும். அந்த பொறுமை போச்சு போச்சுன்னா போச்சு போச்சுன்னா போச்சு. அட போயா. நாங்க செய்ய போற செயல்ல அவங்களுக்கு தெரிய போகுது. 25 நாள்லயே பல மாற்றங்கள் கொண்டு வந்துட்டோன்னு உள்ள இதாகிக்கிட்டு இருக்காங்க. வேற லெவல்ல பண்ண ஆரம்பிச்சோம்னா அவ்வளவுதான் முடிஞ்சுன்னு நினைக்கிறேன். நான் வந்து ஒரே ஒரு டவுட் தான் உங்கள்கிட்ட கேட்கணும். சூப்பர்ண்ணே கேளுங்க. சோறு திங்க வேற என்ன கேட்கிறேன்? நீச்சு காலத்தை பயன்படுத்தி தங்களின் நீதி பற்றாக்குறைகளை கட்டுப்படுத்தி குறைந்ததுதான். காலேஜ் நடத்துற சாமி நீ மரியா வில்சன் காலேஜ் நடத்துறீங்க நீங்க. ஆனால் தமிழ்நாடு அதற்கு நேர்முறையாக செயல்பட்டது. முக்கியமான ஒவ்வொரு அடிப்படை சுட்டிக்காட்டிலும் கட்டமைப்பு ரீதியான பின்னடைவு சந்தித்தது. நீங்க படிக்க தெரியலையா உங்களுக்கு? சூப்பர் பினான்ஸ் மினிஸ்டர். என்ன கட்டாயத்துல விஜய் இந்த மாதிரியால பினான்ஸ் மினிஸ்டர் ஆகியிருக்காருன்னு புரியலையே. சப்பானி நல்லா வழங்கும். ஒழுங்கா படிடா. விஜய் சொல்றாருங்க, நான் வந்து அண்ணன் சீர்திட்டம், நான் 1 பவுன் மோதிரம் தருவேன் அப்படிங்கிற. அதே மாதிரி தாய்மாமன் தங்க மோதிரம் 4 கிராம் மோதிரம் தருவாங்க, 1/2 பவுன். தமிழ்நாட்டுல ஆஸ் பர் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பதிவு செய்யப்பட்டு நடக்கக்கூடிய திருமணங்கள் ஒரு ஆண்டுக்கு 7 லட்சம் திருமணம் நடக்குது. அப்ப 7 லட்சம் பவுன் கொடுக்கணும் ஒரு வருஷத்துக்கு. குழந்தை 10 லட்சம் குழந்தை பிறகுது. 4 கிராம் வகுத்து பார்த்தோம்னா 5 லட்சம் பவுன் கொடுக்கணும். 7 5 12 லட்சம் பவுன் ஒரு வருடத்துக்கு அந்த மக்களுக்கு ஒரு அரசாங்கம் கொடுக்கணும். ஒரு பவுன் என்ன விலை விற்கிறாடே? ஒரு பவுன் 12 லட்சம் பவுன் நீ கொடுத்துருவியா? பேச்சுலர் பொறாமையில கத்தாத. யாரு இத பார்த்து எனக்கு பொறாமை? அட போப்பா. கபி கபி மேரா தில்லுமே. ஐயோ இவன் என்ன ஜென்மம், சரியான சாக்கடையா இருப்பான் போல் இருக்கே. என்ன பனையூருக்குள்ள என்ன தங்க சுரங்கமா வச்சிருக்கிற? அதான் வீட்டை விட்டு வெளில வர மாட்டேங்கிறியா? வீட்டை விட்டு வெளில வராத காரணம் தங்க சுரங்க வாசலே கேட்ட போட்டு உட்கார்ந்திருக்க. எவனும் திருடிட கூடாதுன்னு. ஐயா இப்ப எதுக்கு வான்கோழி முட்டை போடுற மாதிரி வாய வச்சு நிறுகிற? ரிலாக்ஸ் மாம். மீட்சி காலத்தை பயன்படுத்தி தங்களின் நீதி பற்றாக்குறைகளை நீங்க பிடிஆர் அவர்கள் இருந்த இடத்துல, தங்கம் தென்னரசு அவர்கள் இருந்த இடத்தில் இவரையும் நிதியமைச்சராக பார்க்க வேண்டிய கால கொடுமை நமக்கு ஏற்பட்டிருக்கு. ஹலோ, என்ன கலாய்க்கிறீங்களா? மூஞ்சியெல்லாம் நான் கலாச்சிட்டாலும் வாயில நல்லா வருது பாரு. நீங்க ஒரு மாற்றம் வேணும்னு ஒரு வேலையை பார்த்து விட்டீங்க. மாற்றம் எப்படி இருந்திருக்கணும்? பிடிஆர் என்னங்க பெரிய இன்டெலக்சுவல், பிடிஆர் விட ஒரு இன்டெலக்சுவல் இறக்குற பாருங்க அப்படிங்கிறதுக்கு பெயர் தான் மாற்றம். என்னடா நினைச்சிட்டு இருக்கோம் மனசுல? ஏன் ஆளை பார்த்தா உனக்கு அப்படி தெரியுதா, இல்ல என்ன பார்த்தா இப்படி தெரியுதா? விஜய்க்கு ஓட்டு போட்ட அத்தனை பேருமே தலை குனிந்து எப்படி நிம்மதியா தூங்குறது அப்படிங்கிற குற்றுணர்வுக்கு குறைந்தபட்சம் ஆளாகணும். உள்ளுக்குள்ள உறுத்தல பொறம்போ அப்படின்னு உங்க மனசாட்சி உங்களை பார்த்து கேள்வி கேட்காத மிஸ்டர் பார்த்தசாரதி. வெறுமனே ஒரு சாதாரண அறிக்கை, அதை எழுத்து கூட்டி இவ்வளவு தப்பா படிச்சு நீங்க ட்ரில்லியன் எக்கானமியை நோக்கி தமிழ்நாடு போய் கொண்டிருந்துச்சு. இன்னைக்கு இப்படியான நபர்கள் கையில் ஒட்டுமொத்த தமிழ்நாடும் சிக்கி, எனக்கு தெரிஞ்சு இந்த ஆட்சி முடிவதற்குள் தமிழ்நாடு குறைந்தது 50 ஆண்டுகள் பின்னோக்கி போகுதா இல்லையான்னு மட்டும் பாருங்க. அழாதீங்க சார், அழாதீங்க. ஒரு குழந்தைக்கு ரேப் நடந்திருக்கு, அதை போய் கேளுங்கடான்னா. எத்தனை குழந்தைங்க பாதிச்சிருக்கு இன்னைக்கு கூட நியூஸ்ல பார்த்தோம். என்ன பாதுகாப்பு இருக்கு? ஒரு பாதுகாப்பும் கிடையாது. அப்படியே நாளைக்கே பண்ணிடுவேன். நான் வந்து 1 மாசம் ஆகுது, ஒன்னும் கழட்டின பாடு இல்ல. நான் ஒன்னே ஒண்ணு திருப்பி கேட்கவானா? இதுக்கு முன்னாடி இந்த பிரச்சனை நடந்ததே இல்லையா? இதுக்கு முன்னாடி ஆக்சுவல் நடந்திருக்கு. அப்ப அவங்களே இருக்கட்டும், நீங்க கிளம்புங்க. உங்க விஜய் அண்ணனை ரிசைன் பண்ணிட்டு கிளம்ப சொல்லுங்க. அவர் ஏடிஎம்கே ஆச்சோ இல்ல டிஎம்கே ஆச்சோ நடக்கட்டும். மாற்றம் சொல்லிட்டு நீங்க எதுக்கு வந்தீங்க? உன்னை அசிங்கப்படுத்தினதுக்கு 6 நாள் அரசாங்க லீவே உள்ளாம் போல. அவ்வளவு பெரிய அகாடா நீ. வரட்டும், இன்னும் 5 வருஷம் இருக்கு. 5 வருஷத்துக்குள்ள என்ன வேணா மாறும். இதே கேள்வி உடனே மாறும், உடனே எப்படி மாறும் அப்படின்ட்டு இதே கேள்விய உங்க வீட்டுல ஒரு சின்ன பொண்ணுக்கு, இதே மாதிரி உங்க வீட்டுல ஒரு பொண்ணுக்கு பாலியல் வன்கொடுமை பண்ணப்படுது. ஐயோ எங்க விஜய் இப்பதான் வந்திருந்தாரு, உடனே எப்படி பண்ண முடியும்? உங்க அப்பாட்டையும் உங்க அம்மாட்ட இதே வார்த்தை சொல்லுவீங்களா? என்ன 5 வருஷம் இருக்கு? எதுக்கு இந்த தமிழ்நாட்டை சுடுகாடா மாத்திரக்கு என்ன 5 வருஷம் இருக்கு? என்ன இப்படி ட்விஸ்ட் ஆகி போச்சு? ஒட்டுமொத்த நிதி சுமை 13.8 லட்சம் கோடி இருக்கக்கூடிய நிலையில பதிலே சொல்லடா, பதிலே சொல்லடா, பதிலே சொல்லடா. எப்படி தப்பிச்சோம் பாத்தியா?
மீட்சி காலத்தை பயன்படுத்தி தங்களின் நீதி பற்றாக்குறைகளை கட்டுப்படுத்தி குறைந்ததுதான். அதோடு ஒரு பங்கு புளியங்காயும் மிளகும் திப்பிலியும் சேர்த்து. ஆனால் தமிழ்நாடு அதற்கு நேர்முறையாக செயல்பட்டது. நல்ல கொதிநிலையில் ஒரு கை நிறைய மண்புழுக்களை அள்ளி முக்கியமான ஒவ்வொரு அடிப்படை சுட்டிக்காட்டிலும் கட்டமைப்பு ரீதியான பின்னடைவு சந்தித்தது. சரி சரி. மும்மொழி கொள்கை இதை இங்க செயல்படுத்தலனா இந்த கல்விக்கான நிதியை நம்மளுடைய மாநில அரசுக்கு கொடுக்க மாட்டாங்களா? எல்கேஜி யூகேஜி பசங்க சண்டை போட்டுப்பாங்க தெரியுமா? அந்த மாதிரி கொடுக்க வேண்டியது அவங்களோட கடமை, இங்க இவங்க வாங்க வேண்டியது இவங்களுடைய உரிமை. ஆனா இவங்க ரெண்டு பேரும் எவ்வளவு சீரியஸா ஒரு பிரச்சனை ஓடிட்டு இருக்கு. இவங்க ரெண்டு பேரும் அதாங்க நம்ம பாசிசமும் நம்ம பாயாசம், அதான் நம்ம அரசியல் இனிமையும் கொள்கை இனிமையும். ரெண்டு பேரும் என்ன பண்றாங்கன்னா, ரெண்டு பேரும் பேசி வச்சுக்கிட்டு இந்த செட்டிங் எல்லாம் பண்ணி வச்சுக்கிட்டு மாத்தி மாத்தி சோசியல் மீடியாவில் ஹேஷ்டாக் போட்டு விளையாட்டு இருக்காங்க. இவங்க ரெண்டு பேரும் அடிச்சுக்கிற மாதிரி அடிச்சுப்பாங்களாம். அதை நாங்க நம்பணும், மக்கள் நம்பணுமா? வாட் ப்ரோ, இட்ஸ் வெரி ராங் ப்ரோ. நாங்களும் சொல்றோம் போட் அங்கிள், இட்ஸ் வெரி ராங் அங்கிள். மிஸ்டர் சீஃப் மினிஸ்டர், மாண்புமிகு முதலமைச்சர், கரூர் சிபிஐ வழக்கில் தப்பிக்கத்தானே நீங்க டெல்லிக்கு போனீங்களா? பாஜகவை உறுதியா விமர்சிச்சு பேசினா உங்க ஆட்சிக்கு ஆபத்து வந்துடுன்னு பேசவே பயப்படுறீங்களா? இந்த கேள்வியெல்லாம் கேட்டு ஒரு முதலமைச்சராக நீங்க அரசு கூட்டத்தில் கலந்துகிட்டத உங்களை மாதிரி நான் தரம் தாழ்த்தி விமர்சிக்க விரும்பல. ஐயோ, கொத்தா இருக்க முடிய கூவமாக்கி குழப்பி நாரடிக்கிறியே. மும்மொழி கொள்கையை அமல்படுத்த அதை மறுத்த காரணத்துக்காக தமிழ்நாட்டுக்கான கல்வி நிதியை ஒன்றிய பாஜக அரசு விடுவிக்காம பிளாக்மெயில் பண்ணாங்க. நோண்ட ஆரம்பிச்சுட்டானே. திமுக அரசு அதை எதிர்த்து போராடணும். அதுல கூட இப்போ இருக்கிற முதலமைச்சர் என்ன சொன்னார்? பாஜக அரசை கண்டிக்காம கொடுப்பது அவங்க கடமை, வாங்குறது எங்க உரிமை. ஆனா பாசிசமும் பாயாசமும் எல்கேஜி யூகேஜி பசங்க மாதிரி சண்டை போடுறாங்கன்னு நக்கல் நையாண்டி பண்ணீங்களா? இப்ப நீங்க மட்டும் என்ன பண்ணிட்டு வந்திருக்கீங்க? நிபந்தனைகள் இல்லாம நிதியை கொடுக்கணும்னு தான் நீங்க கேட்டிருக்கீங்க. இப்படித்தான் செய்ய முடியும். ஏன்னா இது சினிமா இல்ல, ஆட்சி நிர்வாகம். அண்ணே கொஞ்சம் சும்மா இருந்தே. இது நம்ம பிரசித்தி குக்கர் அப்படின்னா என்னுடைய கௌரவ பிரச்சனை. திராவிட மாடல் அரசு போட்டு தந்த ப்ளூ பிரிண்ட் படிதான் யாரா இருந்தாலும் செயல்பட முடியும். ஒரு நாளைக்கு 1 கோடி பாட்டில் சேல் ஆகும். ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபா வாங்குவாங்க. 1 கோடி பாட்டிலுக்கு குறைஞ்சது 10 கோடி ரூபா ஒரு நாளைக்கு. குழப்பத்துல பிறந்தவனே ஒரு டீ வாங்கி கொடுத்தானா எது வேணாலும் பேசுறது. இப்ப நான் நின்று போச்சான்னு கேக்குறேன். இப்ப என்ன அவங்க கட்டுப்படுத்திட்டாங்க சொல்லுங்க பாக்கலாம். துறை அமைச்சர் விளக்கம் தானே கொடுக்குறாரு. இப்ப நாங்க சொல்லும் போது ஒரு கருத்தும் அவங்க சொல்லும் போது ஒரு கருத்தான்னு கேக்குறேன். தட்டிடலாமா? கலெக்டரா ஏதோ கக்கூசு கதவு மாதிரி தட்டிடலாமான்றீங்க. ஐயா எம்ஆர்பி போடுங்க, அதுக்கு போக சொல்லுங்க. அந்த மாதிரி செய்ய முடியாது அப்படின்னு கேட்டா எனக்கு ஆர்டர் வரலங்கிறாரு. வண்டி மேல ஏறி பாட்டெல்லாம் பாடுனாங்க. இப்ப நான் நின்று போச்சான்னு கேக்குறேன். தத்தி முண்டங்களா, அது தமிழ்நாடே கிடையாதுடா, அது ஆந்திரா. அதுக்கு போய் விஜயனோட போட்டோ போட்டு ஏன்டா அப்படி பண்றீங்க? சில தற்கொலைங்க பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும்னு கேட்டா அதுக்கப்புறம் என்னன்னு கேக்குறாங்களே. அதுக்கப்புறம் என்னன்னு தெரியுங்களா? பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சமங்கிறதான அந்த லைனு. அது கூட தெரியாதா உங்களுக்கு? பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சிறப்பு ஒவ்வா செய்தொழில் வேற்றுமை யான். திருக்குறள் படி தற்கூரியே. ரொம்ப வாடுறானே. தெருநாயே, சாரி ராகவா, பெரிய பெரிய வேலையெல்லாம் பார்த்திருக்கியரா டேய். எங்க படம் வாய்ப்பு தரன்ட்டுன்னு அந்த பொண்ணை அபியூஸ் பண்ணிருக்காங்க. ஏண்டா காஞ்சனா விட்டா உனக்கே தமிழ் சினிமால படம் வாய்ப்பு இல்ல, நீ அந்த பொண்ணுக்கு படம் வாய்ப்பு தெரியா? இதுல வேற அம்மா திட்டுவாங்க, ராகவேந்திரா சாமின்னு வேஷம் வேற. இந்த பொண்ணை இன்டர்வியூ எடுக்கிறது யாருன்னு தெரியுதுங்களா? இன்றைய தமிழ்நாட்டின் ஷெர்லாக் ஹோம்ஸ் சவுக்கு சங்கர் அவர்களின் நண்பர் ஃபெலிக்ஸ். திடுக்கிடும் தகவல் என்னவென்றால் அந்த ஆளு இன்னைக்கு டிவிக்கல தான் இருக்காரு. இந்த வெள்ளை அறிக்கையில் நீதி பற்றாக்குறையுடன் இருப்பதால் டால் மகளிர் விடியல் பயணம் கிடைக்காது, மகளிர் உரிமை தொகை வழங்கப்படாது, பேருந்து கட்டணம் உயர்த்தப்படும், மின் கட்டணம் உயர்த்தப்படும், மக்கள் வாழ்வாதாரம் பாதிக்கப்படும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ண மறக்காதீங்க. அப்படியே உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் தான் இந்த வீடியோவை மற்ற நண்பர்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க.